கிருஷ்ணர் சொல்றாரு, டேய் இந்த ரெண்டுத்திலையும் போகாம இறைவனை அடைவதற்கு ஒரு வழி இருக்குடா, அதை செஞ்சா இந்த ஆன்மா திரும்பி வராம இறைவனோடவே சேர்ந்துடலாம்டான்னு சொல்றேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்கன்னா ஆன்மீகத்தினுடைய அடியை புரிஞ்சுக்க சொல்றேன். கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த ஆன்மாவை அப்படியே சேர்த்துட்டா பிறக்கவே வேணாம்டா. அர்ஜுனன் சொல்றாரு, அப்ப அது சொல்லு. அழகான வரி, ஒரே ஒரு வரி, பகவத்கீதையில வரக்கூடிய வரி. கண்ணன் சொல்றார், அந்த காலேச மாம் ஏவ ஸ்மரன் அப்படின்னு ஒரு வரி சொல்றார். இந்த வரி இந்த பட்டிமன்றத்திற்கு மிக அவசியமானது என்பதை நடுவர் அவர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். கண்ணன் சொல்றார், நான் சொல்லல, நான் சொன்னாலும் கூட பரவாயில்லை, நீங்க தீர்ப்பை மாற்றி சொல்லலாம். கண்ணன் சொன்னதையே மாற்றினால் அவர் கையிலே சக்கராயுதம் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் இவ்வளவு அன்பானவர் என்பதை இப்போதுதான் தெரிந்து கொண்டு அந்த காலேசமா, யார் ஒருவர் மரணிக்கின்ற தருவாயில் எதை நினைக்கிறார்களோ அவர்கள் அதுவாகவே மாறுவார்கள். அதனால் மரணிக்கிற நொடியில் யார் ஒருவர் இறைவனை நினைக்கிறார்களோ அவர்கள் இறைவனை அடைந்து விடுவார்கள். சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லைன்னு சொல்ற. ஆனா கண்ணன் ஒரு பொடி வச்சு சொல்ற, என்னன்னா சமஸ்கிருதத்துல அந்த காலே மாம் ஸ்மரன்னா மரணம் வருகிற போது இறைவனை நினைப்பவர்கள் அர்த்தம். ஆனா கண்ணன் அப்படி சொல்லல, ஒரு சாவை போட்டு அந்த காலேச அப்படின்னா மரணத்தின் போது இறைவனை நினைப்பவன் என்ற அர்த்தம் இல்லை. மரணிக்கிற வரையும் இறைவனை யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் இறைவனை அடைவார்கள் அர்த்தம். அர்ஜுனன் திருப்பி கேட்கிறான், அது எப்படியா முடியும்? கிருஷ்ணர் சொல்றார், வாழுகின்ற காலத்திலிருந்து யார் ஒருவர் இறைவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறார்களோ சாகின்ற காலத்திலும் அவர்களே மீறி மனம் இறைவனை நினைக்கும் போடா அப்படின்னு சொல்றார். இந்த பட்டிமன்றத்திற்கு நான் சொல்ல வருகிற விஷயம் ஒன்றுதான், இதுதான் ஆன்மீகம். ஆன்மாவை ஈனம் என்றால் மீட்பது என்ற அர்த்தம். பிறவி என்கிற சுழற்சியிலிருந்து ஆன்மாவை மீட்பதுதான் ஆன்மீகம் என்றால், அதை மீட்க வேண்டும் என்றால் கண்ணன் சொல்லுகிறார், மரணிக்கிற வரைக்கும் இறைவனையே நினைக்க வேண்டும் என்று. நான் இன்றைக்கு பார்க்கிறேன், அந்த காலங்களில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இறைவனை நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் நினைக்கலாம் என்று நினைத்தாலும் கூட, அக்கா சொன்னாங்களே, அப்படி யூடியூப் தொடர்ந்து அப்படி ஒரு பாராயணம் கேட்கலாம்னு போனா கீழே பிக் பாஸ் நாளை யார் எலிமினேட் ஆக போகிறதுன்னு வந்த உடனே பாராயணத்தை விட்டுறான், நேரம் பிக் பாஸ் குள்ள வந்துடுறான். மரணிக்கிற வரைக்கும் நினைக்க வேண்டும்ங்கிறத மாற்றி மனிதனுடைய மனத்தை கலைப்பதே தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்றால் இது ஆன்மீகத்தை கெடுக்கிறதா வளர்க்கிறதா என்னுடைய கேள்வி.